Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். போங்க. குளிச்சு ரெடி ஆவுங்க. ஸ்கூலுக்கு எக்ஸாம் சேட்டே பத்தியா போங்க 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 பாய் பாய். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சிம்பிளாக தான் சமையல் செஞ்சேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் இருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. தலையை நல்லா தட்டுங்க அக்கா, தலையை நல்லா தட்டுங்க. ராஜேஷ் கிச்சனில் புதுசாக 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி மாவு, மாப்பிள சம்பா அரிசி மாவு, அப்புறம் முளைக்கட்டிய ராகி மாவு. முளைக்கட்டிய ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம வந்து களி செய்யலாம், கஞ்சி மாதிரி பண்ணலாம், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பரிசி மாப்பிள சம்பா அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புட்டு பண்ணிக்கலாம், கஞ்சி மாதிரி பண்ணிக்கலாம், லட்டு அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்டை பேக் பண்ணி கையோட நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? ஓகே. நைஸ். புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்டிக்கர் டிசைன் ஒர்க் போயிட்டுருக்கு. டிசைனிங் ஒர்க் முடிச்சு நம்ம பிரிண்ட்டு கைக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கையில் எழுதாட்டி என்ன நம்ம வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். ஒரு A4 ஷீட் நிறையா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ராடக்ட் கவரில் ஒட்டிக்கலாம். கையில் எழுதுறத விட இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கடையில் நம்ம ரேக்கில் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்போவும் 1/2 kg பாக்கெட் தான் போடுவோம். இந்த டைம் வந்து எல்லாமே 1/4 kg பாக்கெட்டாக போட்டிருக்கோம். கடைக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க சின்ன பேக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறனால சரி ஓகே 1/4 kg போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டோம். ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்டு முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பார்த்து கால் வலிக்க போகுது. யாருமா வேணும் உங்களுக்கு? வேற கடை பாருங்கம்மா. கடை மாறி வந்துட்டீங்க. கடை மாறி வந்துட்டீங்கம்மா. வாட்டர் பாட்டிலவா? எப்படி உடைச்சிச்சு? சரி சரி போயிட்டு வாங்க. டெய்லி ஒரே ஜூஸ் குடிக்காதீங்க, வேற வேற ஜூஸ் குடிங்க. எல்லா ஜூஸுமே அவங்க ட்ரை பண்ணாங்களாப்பா? போங்க போங்க போயிட்டு வாங்க, போய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. சரி ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, பின்னாடி போய் உங்களை பேட்மிண்டனில் சேர்த்து விட்டுறோம், ஷட்டிலில். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே எங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்து தான் ஹோம்ஒர்க் எழுதவே வைப்பேன். இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்றனால ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே போங்க அப்படின்னு விட்டுட்டேன். பின்னாடி ஷட்டிலில் ஜாயின் பண்ணி விட சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். பயம் கையை உடச்சிடாதீங்க. கையிலுக்கும் கண்மணிக்கும் ஷட்டில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஷட்டில் கிளாஸ் சேர்த்து விட்றேன் போகிறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடைக்கு பின்னாடி தான் வந்து ஷட்டில் கோர்ட் இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூலு வீடுன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷட்டிலில் ஜாயின் பண்ணி விட போகிறோம்.
பாப்பா 2 பேருக்குமே ஷட்டில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோனே ரொம்ப ஆசையா, ஜாலியா ஓடி வந்தாங்க. உள்ள வந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அத பார்த்த உடனே பயந்துட்டாங்க. கண்மணி பயந்துட்டு, "இல்லம்மா நான் ஜாயின் பண்ணல வா போலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, கொஞ்ச நேரம் அவள சமாதானம் பண்ணி உட்கார வச்சு பிராக்டிஸையும் வந்து காமிச்சோம். வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான்டா பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம பேட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கையெல்லாம் பிடிச்சிக்கும், வலிக்கும். அதனால தான் அந்த வார்ம் அப்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா ஓகே" அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் புதுசா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயம், தயக்கம் இருக்கும். ஒரு 1 வீக் பழகிட்டாங்க. 2 டேஸ் வந்து அவங்க எல்லார் கூடயும் மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாலியாயிடுவாங்க. வார்ம் அப் மட்டும் வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்த உடனே உனக்கு நிறைய சொல்லித் தர மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அது தச்சு தருவாங்க. வாங்கிக்க, கையில் வாங்கிக்க. ஆ எல்லா கலரும் ஒரே மாதிரி தான் அடிக்கும். இன்னைக்கு அவங்கள ஜாயின் பண்ணி விடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால வந்து ஷட்டில் பேட் ஆளுக்கு 1, அதுக்கப்புறம் வந்து அதை கேரி பண்ணுறதுக்கு பேகு, ஷூ வைக்கிறதுக்கான பேக்லாம் வந்து கையோட வாங்கிட்டோம். கையிலுக்கு ஷூ அவங்களே கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டாங்க. கண்மணிக்கு மட்டும் சைஸ் இல்லை அப்படின்னாங்க. வெளியில தான் வாங்கணும். மற்ற பசங்க விளையாடுறத பார்க்கும்போதே கொஞ்சம் கூலாயிட்டாங்க. சரி இவங்களையும் விளையாட வச்சோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் செட் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக சார்கிட்ட சொன்னோம். சரி ஓகே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கே ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு ஷட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்கேயும் ப்ராக்டிஸ் போய்லாம் கற்றுக்கல. ஸ்கூலில் வந்து மற்ற பசங்க விளையாடுறத பார்த்து பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். இங்கே பசங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறத பார்த்தோன்னே எனக்குமே வந்து நம்மளுமே ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். கையிலுக்கும் கண்மணிக்கும் கையில் பேட்டை கொடுத்து விளையாட வச்சதுமே குஷியாயிட்டாங்க. விளையாட விட்டதும் தான் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபீஸ் கட்டிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டியூஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா 6 o'clock மேலே வந்து ஷட்டில் கிளாஸ் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். டியூஷன்லாம் வேணாம் நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இனிஷியலாக போகட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அனுப்ப போகிறேன். பிள்ளைங்க 3:30க்குலாம் வந்துருவாங்க. டியூஷன் ஷட்டில் கிளாஸ் எல்லாமே வந்து 7:30க்குள்ளே முடிஞ்சிரும். முடிச்ச உடனே அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதா தான் பிளான் வச்சுருக்கோம். பார்க்கலாம் அப்கமிங் டேஸ் எப்படி போகுது அப்படின்னு. கமல் ஒரு மீட்டிங்காக வெளியே போயிட்டாங்க. அதனால் கௌதம் கூட சேர்ந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.